ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கென்ட் ஸ்பைரல் பைண்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 வேரியண்ட் வருது, FC777 FC888ன்னு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பேப்பரில் ஹோல்ஸ் போடுறதுக்காக நல்ல லாங் லிவர் கொடுத்துருக்காங்க கிரிப்போட. ஜஸ்ட் நம்ம பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் கைடு கொடுத்துருக்காங்க. நம்ம பேப்பர் எதுவுமே மூவ் ஆகாமல் கரெக்டாக நம்ம பேப்பரை வச்சு நம்ம செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம பேப்பர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மிஷின் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர் இருக்கும். இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளேயும் தள்ளிக்கலாம், வெளியும் இப்படி இழுத்துக்கலாம். இது எதுக்காகனா பேப்பரில் ஹோல்ஸ் போடுற கேப்பை வந்து நம்ம இது மூலமாக கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட வேணும்னா கூடயும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ட்ரே கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரில் இந்த ஹோல்ஸ் போட்ட இந்த வேஸ்ட் இதெல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆயிரும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 to 25 பேஜஸ் மட்டும் வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலைன் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு பஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அலைன்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி பஞ்சிங் பண்ணணும்னு வச்சு காமிக்க பாருங்க. இந்த கேப் இருக்கா, அந்த கேப்பில் வந்து கரெக்டாக இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சிருக்கிற பேப்பர் எல்லாமே இந்த பேப்பர் கையில் கரெக்டாக அலைன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பின்னாடியும் கரெக்டாக உள்ள எல்லா பேப்பரும் கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கா, எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேப்பரெல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக அலைன் ஆன பிறகு அந்த லிவரை பிடிச்சி கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கரெக்டாக விழுந்துடும் பேப்பரில். இப்போ நான் அதை எடுத்து காமிக்க பாருங்க. இந்த இருக்கா, நமக்கு எல்லா பேப்பர்லேயும் ஈக்குவலாக நமக்கு ஹோல்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். மேக்ஸிமம் 20 சீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அலைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவரை வந்து வெளியே வச்சு நம்ம அந்த பேப்பரை வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அந்த லிவரை வந்து உள்ளே வச்சு நான் பஞ்ச் பண்ணி காமிக்க பாருங்கள். அந்த லிவரை வந்து உள்ளே வச்சு நீங்கள் பஞ்சிங் பண்ணிங்கன்னா அந்த பேப்பருக்கும் அந்த ஹோல்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த இருக்கா கம்மியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம லிவர் வந்து வெளியே வச்சு பண்ணோம்ல அந்த பேப்பர் இது. இதில் ஹோல்ஸையும் அந்த டிஸ்டன்ஸையும் பாருங்கள், பேப்பருக்குள்ள டிஸ்டன்ஸையும். இப்படி தான் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.